ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாழைக்குலை ஹார்வெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து வாழை மரம் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் என்னோடய வாழைக்குலை ஹார்வெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏலக்கி வாழைப்பழம், அந்த குலை தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே நேச்சுரலில் தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம வந்து கெமிக்கல் போடல. பாருங்கள், நேச்சுரலில் வளர்த்தாலுமே நமக்கு வந்து அதிகபட்சமான கொலை வரதான் செய்யும். உங்களுக்கு பாருங்கள், எத்தனை சீப்பு கிட்டே வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 சீப்பு கிட்டே வந்துச்சு. அதேமாரி நம்ம வந்து எந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து கொலையை வந்து அறுக்கணும்னா, நமக்கு வந்து இதில் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுங்க. அதாவது வந்து ரொம்ப டார்க் க்ரீனிஷாக இருக்கும், நமக்கு வந்து லைட் க்ரீனிஷாகவும் மாறும், இல்லைன்னா எல்லோயிஷ் கலரில் வருங்க. லைட்டு எல்லோயிஷ் தான் வரும். அதுமாரி அந்த டைம் வரும்போது நம்ம வந்து அந்த கொலையை அறுத்து வச்சிட்டாலே நமக்கு வந்து அது பழுக்க ஆரம்பிச்சிருங்க. இது வெயில் சீசன்னால் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம வந்து கொலையை அறுத்து ஒரு ரூமில் போட்டு ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி வச்சாலுமே நமக்கு பழுத்துருங்க. இதே மழை காலமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோணி இருக்குல்லங்க, அந்த கோணியில் வந்து ஒரு சீப்பாக கட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுனா நமக்கு பழுத்துருங்க. ஆனால் மழை காலத்தில் வந்து ஒரு 15 டேஸ் கிட்ட ஆகும். ஆனால் நமக்கு வந்து வெயில் டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு 7 டேஸ்லேயே நமக்கு வந்து பழுத்துருங்க. ஒரு சீப்பு பழுத்துச்சுன்னா போதும், கேப் விட்டு ஒரு நாளில் ஒரு சீப்பு 2 சீப்புன்னு அப்படியே பழுத்துக்கிட்டே வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பழுத்துருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வாழை வந்து எப்படி பழுத்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே லைட் க்ரீனிஷாக இருக்குது. பாதி ஒரு 4 சீப்பு 5 சீப்பு வரைக்குமே நமக்கு பழுத்துருச்சு. இப்போ வந்து மிச்சம் கீழே இருக்க சீப்லாம் வந்து நமக்கு பச்சையாகவே இருக்குது. அதுவுமே ஒரு நாளில் அப்படியே பழுத்துட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு கெமிக்கல்ஸும் போடல, எதுவுமே போடல. நம்ம வந்து வீட்டில் வந்து ஆர்கானிக்காக வளர்த்த ஒரு வாழைப்பழம் தான். எவ்வளோ இது பண்ணுங்க. நம்மளுமே இதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எடுத்துகிட்டு நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துருவோங்க. இது வந்து ரஸ்தாலி வாழைப்பழங்க. ரஸ்தாலி வந்து பாருங்கள், செடியிலே பழுத்துருச்சு. ஒரு வாழைப்பழம் பழுத்துருச்சு. ஒரு 2-3 வாழைப்பழம் வெடிப்பு விட்டுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் வெட்டாமல் விட்டுட்டேன். அதனால் அது பழுத்து கொஞ்சம் வெடிப்பு வந்துச்சு. இந்த டைம்லாம் நம்ம வெட்டக்கூடாது. நம்ம லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம வெட்டி வச்சிட்டோன்னா நமக்கு எந்த வாழைப்பழமும் அடிப்படாது. இப்படி நம்ம விட்டோன்னா நமக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வேஸ்ட்டு தான். அது பழுக்கும்போது அந்த வாழைப்பழம் வேஸ்ட்டு தான். நமக்கு வெடிப்பு விட்டாலே வேஸ்ட்டு தான். ஏன்னா வெயில் ஓவராக இருக்கும்போது நமக்கு அது வந்து ரொம்ப சைஸு லாஸ்ட்டாக போயிட்டு நமக்கு வெடிப்பு வந்துடும். இது வந்து வாழைப்பூ வந்து நம்ம இப்போ தான் கட் பண்ணியிருக்கோம். எனக்குமே ஹைட்டு பத்தலைங்க. ஏன் வந்து வாழை மரத்தை வெட்டிட்டு கொலையை வெட்ட வேண்டியதானேன்னு கேட்பீங்க. இல்லை, நமக்கு எப்போ தேவையோ அப்போ வாழைத்தண்டு வெட்டிக்கலாம். நம்ம வந்து தேவையில்லாத டைமில் வந்து வாழை மரத்தை வெட்டினோன்னா அந்த தண்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் வந்து நான் கொலையை மட்டும் வெட்டிக்கிட்டு, ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஒரு 2-3 மரம் வந்து கொலை அறுத்தோம். ஒரே நேரத்தில் வெட்டினா எல்லாம் வாழைத்தண்டு வேஸ்ட்டாக தான் போகும். வேறு ஒன்றும் இல்லை, என்னால் வெயிட்டு பிடிக்க முடியல, அதனால தான் கீழே விட்டேன். அதனால ஒரு 4-5 பழம் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. பாருங்கள், பழம் வந்து எப்படி வெடிப்பு ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுது. அதனால தான் முன்னாடியே வெட்டிடணும். ஒரு 2 பழம் மட்டும் உடச்சிக்கிச்சு. இதுதான் வந்து நம்ம ரஸ்தாலியோட ஹார்வெஸ்ட்டு. ரஸ்தாலியுமே பாருங்கள், அதுவுமே வந்து ஒரு 5 days to 6 days. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பழுத்துச்சுங்க. ஏன்னா ஏலக்கி வந்து லைட்டாக க்ரீன் ஷேட் இருக்க மாதிரி தான் கட் பண்ணோம். ஆனால் இது வந்து ரஸ்தாலி வந்து ஒரு பழம் பழுத்தே இருந்துச்சு. அதனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பழுத்துச்சு, ஒரு 5 daysலேயே. அதேமாதிரி பாருங்கள், எல்லாமே எவ்வளோ சைஸாக இருக்குன்ட்டு. ஒரு 4-5 பழம் மட்டும், அந்த வெடிப்பு விட்ட பழம் மட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. மற்றபடி வந்து நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கை எத்தனை பழம் இருக்குது பாருங்கள். ஒரு 18 பழம் கிட்ட வந்துச்சு ஒரு சீப்பில். நல்ல டேஸ்ட்டுமே ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஹார்வெஸ்ட் வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.